ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நான்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்ற 13வது அத்தியாயம். இதில் 23வது ஸ்லோகத்திலிருந்தே தொடங்கி பகவான் ஆத்மாவையும் உடலையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய இதை பற்றி தான் பகவான் சொல்லிட்டு வர்றாரு. அதாவது இதை பிரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையில் 24வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது கர்மயோகம் ஞான யோகத்துலேயோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு யோகத்தில் செஞ்சு அதில் தேர்ச்சி பெற்று அதை முற்றிய நிலைக்கு போன பிறகு அதை தாண்டி இருக்கக்கூடிய யோக நிலை அந்த தியானம் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஆத்மா வேற உடல் வேறன்னு அந்த உணர்தல் வருது. அப்படி அந்த கர்மயோகமும் ஞான யோகத்துலேயும் தேர்ச்சி பெறாதவங்க என்ன செய்கிறாங்க, அந்த முற்றிய நிலை வர முடியாதவங்க, அந்த யோக நிலைக்கு வர முடியாதவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஞான யோகத்தை முன்னிட்டு இருக்கக்கூடிய கர்மயோகத்தினாலேயோ இல்லை கர்மயோகத்தை முன்னிட்டு இருக்கக்கூடிய ஞான யோகத்தினாலேயோ அதை தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த கர்மயோகமும் ஞான யோகமும் கூட செய்ய முடியல அப்படின்னா, அதை கூட வழிபற்ற முடியல அப்படின்றவங்களுக்கு என்னன்றதை 25வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அன்யே த்வேவமஜானந்தஹ ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே தேபி சாதி தரந்த்யேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணாஹ. அந்நேத்து ஏவம், அதாவது முன் ஸ்லோகத்தில் சொன்னது போல கர்மயோகமோ ஞான யோகமோ அஜானந்தக செய்ய தெரியாதவர்கள், இல்லைன்னா செஞ்சு அதில் தேர்ச்சி பெற முடியாதவர்கள், அதை ஒழுங்காக வழிபற்ற முடியாதவர்கள், அவங்களுக்கு அந்நேபியக அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப சிறந்தவர்கள் பண்டிதர்கள் ஆச்சாரியர்கள் குருமார்கள் கிட்ட போய் ஸ்ருத்வா உபாசத்தை நல்ல விஷயத்தை கேட்டு ஆத்மாவை பற்றி உபாசிக்கலாம் அப்படின்ட்டு பகவான் ஒரு வழி சொல்கிறாரு. சரி, இப்படி ஆச்சாரியர்களோ குருமார்களையோ தேடி போய் நல்ல விஷயத்த கேட்க முடியல, அதுக்கு கூட ஏதோ சந்தர்ப்பம் இல்லாதமாக போயிடுச்சு அப்படின்னா அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம்னா, ஸ்ருதி பராயணாக தே அப்பி கேட்கறதுல ஊற்றமுடையவர்களாக அவங்க இருந்தால் கூட போதும். மிருத்யு அதிதரந்தி ஏவ, மிருத்யுன்னு சொல்லக்கூடிய இந்த சம்சாரத்தை தாண்டி விட்டுறாங்களே அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவான் எப்போதுமே ஒரு விஷயத்த சொல்லி அதோடையே விட்டுற மாட்டாருங்க. ஏன்னா பகவானுக்கு தெரியும் எல்லா விதமான மனிதர்களும் தான் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவர் தான் படைப்பாளி இல்லையா, அவருக்கு தெரியாதா? இன்னும் நம்மளுடைய பூன ஜென்ம கர்மங்கள் அது இதுன்னு எல்லாம் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு எது செய்ய முடியுன்றத கூட இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பகவான் சரி யோக நிலை மூலமாக பிரித்து தெரிந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, யோக நிலைக்கு வர முடியாதவங்க கர்மயோகத்தை முன்னிட்டு ஞான யோகம் மூலமாகவும் இல்லை ஞான யோகத்தை முன்னிட்டு கொண்டு கர்மயோகம் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதை கூட வழிபற்ற முடியல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, சிறந்த படித்தவர்கள் பண்டிதர்கள் குருமார்களை தேடி போய் அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்கள் கேட்டு அது மூலமாக ஆத்மா உபாசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கூட சந்தர்ப்பம் இல்லாமல் வழி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, நல்ல விஷயங்கள் கேட்கணுன்ற அந்த ஊற்றம் இருந்தால் கூட போடும். அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த சம்சாரத்தை தாண்டிடலாம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக அவர் படிக்கட்டை அமைத்து கொடுத்துருக்காரு இல்லையா. ஏன்னா அது எப்படி அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த சம்சாரத்தை தாண்ட முடியும், வெறும் கேட்கறதுல ஆர்வம் இருக்குன்றதும் கூட சம்சாரம் தாண்ட முடியும்னா எல்லாம் ஒரு சின்ன கணக்கு தான். பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ கேட்கறதுல ஒரு ஆர்வம் இருக்கோ அப்போ என்னைக்கான ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க போய் கேட்டுருவாங்க. அப்போ எப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ ஆத்மாவை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆத்மாவை பற்றி நினைக்க ஆரம்பித்தா ஏதோ கர்மயோகமோ இல்லை ஞான யோகமோ செய்ய ஆரம்பித்து அதில் தேர்ச்சி பெற்று அந்த முற்றிய நிலை போனால் அப்போ என்ன ஆகும், அப்போ அந்த யோகத்து மூலமாகவே அவங்க பிரித்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் இது. அதனால் பகவானே அழகாக நமக்கு படிக்கட்டு அமைச்சு கொடுத்துருக்காரு. கவலைப்படாது, இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இதுன்னு நமக்காக எல்லாத்தையுமே எளிமைப்படுத்தி எல்லாராலையும் இதை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுதான் இங்கே பகவானுடைய சிறப்பு. அதனால தான் அவர் படைப்பாளி சுவாமி பரமாத்மா அப்படின்ட்டு சொல்கிறது உண்டு. அவர் இருக்கிறதுலே எல்லாரோடையும் உயர்ந்தவர்ன்றதுனால மட்டும் இல்லை, உயர்ந்தவராக இருந்தும் நம்ம மேலே இவ்வளோ கருணை காட்டி எளிமையாக நடந்துக்கிறாருன்றதுனால தான் அவர் பரமாத்மா. தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.